தருமபுராதீனம் குருமகா சன்னிதானம் எழுதியிருக்கும் திக்கு நோக்கியுடைய வருகின்றேன். கூடியிருக்கக்கூடிய தென்னீட்டுச்சாருடைய அடியார் மக்கள் அனைவருக்கு வழி வழங்கி வருகின்றேன். நம்முடைய இந்த முதுமொழி மேல் வைப்பு என்கின்ற ஞானசாஸ்திர தொடர்ச்சிந்தனை வகுப்பில் நாம் திருக்குறளை பற்றி அதனுடைய விளக்கமாக மேல் எழுந்திருக்கக்கூடிய முதுமொழி மேல் வைப்பு என்கின்ற விஷயத்தை சிந்திக்கிறோம். சில திருக்குறளிலே அதிகார வாரியாக பிரித்து கொண்டு நாம் இதுவரைக்கும் பாயிரப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை என்பது வரைக்கும் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அதிகபட்சம் 2, அதிகபட்சம் 3, குறைந்தபட்சம் 2 என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பாடல்களை பேசியிருக்கிறார். அதில் நமக்கு சென்ற அமர்விலே நாம் மிக முக்கியமான ஒரு திருக்குறளை பற்றிய செய்தியை பார்த்தோம். அதில் புறம் அகம் என்று யாவும் புகழ்வனவும் காணா திறம் நுவல்கின்ற சிவநூல் என்று சொன்னார். இந்த சிவநூல் என்பது ஆகமம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்முடைய இந்த திருக்குறள் என்பது பொதுமறை என்று பேசப்பட்டாலும் அதுவே நமக்கு சிறப்பு நூலாகவும் இருக்கிறது. இப்போ வேதம் பொது நூல் என்று சொல்லப்படுகிறது, ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வேதத்தில் இருக்கிறது எல்லாமே ஆகமத்தில் இருக்கு இல்லையா? வேதம் எதற்குள்ள அடக்கம்? ஆகமம் வேதத்துக்குள்ள அடக்கம் தான். ஏன்னா ஆகமத்தில் சொல்லப்பட்டது தான் நாம வேதத்தில் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம். இப்போ வேதாந்தம் என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேதாந்திகள்னா வேதாந்தம் என்பது வேறு, சித்தாந்தம் என்பது வேறு என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கும். சினிமா பாட்டு கொண்டு இருக்கு, தெளிவாக தெரிந்தாலே வேதாந்தம், சித்தாந்தம் தெரியாமல் போனாலே வேதாந்தம்னு பாட்டு பாடியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ வேதாந்தம் என்றால் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் பொதுவாக? அது சங்கராத்வைதம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான், அதுதான் வேதாந்தம். சித்தாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, சித்தாந்தம் அதிலிருந்து வேறுபட்ட ஒரு கொள்கை என்றதாக பொதுவான ஒரு படிப்பினை இருக்கு. ஆனா வேதாந்தம் என்பது சித்தாந்தம் வேறுபட்டதே கிடையாது. வேதாந்தம் தான் சித்தாந்தம். இதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிவபிரகாசம் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்குது. சிவபிரகாசம் ஏன் பாட வந்தேன் அப்படின்னு உமாபதியார் பேசும் பொழுது, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றேன். சைவ சித்தாந்த திறனை தான் நான் சொல்ல வரேன். இது எங்க உள்ளது தெரியுமா? வேதாந்தத்துக்குள்ள இருக்கிறது தாங்கிறார். சைவ சித்தாந்தம் எங்க இருக்குங்கிறாரு? உபனிஷத்துடைய பொருள் தான் சைவ சித்தாந்தம். இது ஏற்கனவே குமரகுரு பொருள் சொல்லியிருக்கார். ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா இன்ப அருங்கனி பொழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுதுனார். வேதாந்தம் என்பது ஒரு பழம். அந்த பழத்தை சரியா புழிஞ்சு எடுத்தா கிடைக்கிறது சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறார். ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் தான் வேதம்ங்கிறார். வேதம் என்னும் பாதபம் அப்படிங்கிறது. அந்த மரத்துல பல பயன் இருக்கு. இலை கொண்டு வந்தனர் இலை ஒரி, தளி கொண்டு வந்தனர் தளி ஒரி, அரும்பொடு மலர் பிஞ்சுங்கு அருங்கா என்றவை விரும்பினர் கொண்டு வந்தனர், வெவ்வேறு விரும்பினர் கொண்டு வந்தனர் பலர் என்றார். ஒரு மரத்துல ஒரு வாழை மரம் இருக்குன்னா அந்த வாழை மரத்துடைய பலன் என்ன? அதிகபட்ச பலன் என்ன? உயர்ந்த பலன் என்ன? வாழைப்பழம். அமர்ந்தன ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா அது என்ன மரம்? காய்க்கவே மாட்டேது அப்படின்னு இருக்கும். பழம் என்பது உயர்ந்த பயன். நிறைய பயன் இருக்கு, அதுல உயர்ந்த பயன் என்னது? பழம்தான். இப்போ வாழை இலையே வெட்டிக்கலாம், அதுல இருந்து நார் உரித்து பூ கட்டலாம், தண்டு எடுத்து சமைக்கலாம் இல்லையா? பூவை எடுத்து சமைக்கலாம். பல பயன்கள் அதில் இருந்தாலும் அதுல உச்சபட்ச பயன் என்னதான்? பழம்தான். அது போல வேதம் என்கின்ற மரத்துல எது உச்சபட்ச பயன் என்கின்ற ஒரு டிஸ்கஷன் வரும் பொழுது, வேதத்துல இப்படி பல இருக்கு. வேதம் என்கின்ற ஒரு மரத்துல இருந்து இலை மட்டும்தான் வேதத்துல சொல்லப்பட்ட கருத்து. இலை கொண்டு வந்தனர் இலை ஒளி, அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. தளிர் கொண்டு வந்தனர் தளிர் ஒரி, இதுதான் அதோடைய வாழை மரத்துடைய பயன், இலை மட்டும்தாங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னா தளிரை பிடிச்சிக்கிட்டு இதுதான் இதில் சொல்லப்பட்டுன்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க.
அதே மாதிரி அரும்போடு பூதான் பயன்னு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. மலர் தான் பயன்னு சில பேர் முடிச்சுக்கிட்டாங்க. அரும் பிஞ்சு காய் தான் பலன், பிஞ்சும் காயும் தான் பலன். இப்படி 6 பேர் அறுவகை சமயம் வேதத்தை ஒட்டி எழுப்புகிறது. இதைத்தான் அவ்வாறு உறுப்பும் வெவ்வேறு பயப்ப, இப்படியாக வேதத்திலிருந்து உற்பத்தியான 6 சமயங்களும் அறிவித நெறியாக போக. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. சாங்கியம் சொல்லுகின்றான், யோகம் சொல்லுகிறது, தர்க்கம் சொல்லுகிறது, வைசேடிகர் சொல்றாங்க. மீமாம்சம் உத்தர மீமாம்சம் அது பூர்வ மீமாம்சம் மட்டும்தான் வேதத்துடைய கருத்துன்னு அவங்க இருக்காங்க. இல்ல உத்தர மீமாம்சம் வேதாந்தம் தான் உண்மை கருத்து என்று அதுல வராங்க. வேதாந்தத்துடைய பிரிவாத்தான் ராமானுஜர், சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார் வராங்க. இதுல இந்த 6 சமயத்துல 5 பேர் கடவுளே இல்லைங்கிறவங்க, ஆனா வேதத்தை ஏத்துக்கிறவங்க. கடைசியா வராங்க பாருங்க உத்தர மீமாம்சம், அவங்களுக்கு தான் வேதாந்திகள்னு பேர். இவங்க தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு பேசுறவங்க. அதுலயும் 3 பேர் வந்துட்டாங்க. சங்கராத்வைதி அவங்க பிரம்மம் நான் தான் அப்படிங்கிற கொள்கையுடையவங்க இல்லையா. அடுத்தது மத்வாச்சாரியார் பிரம்மமும் நானும் வேறுபட்டவங்க அப்படிங்கிற கொள்கையுடையவங்க இல்லையா. நிஷ்டாத்வைதம் அவங்க பிரம்மத்துக்கு உலகமும் உயிரும் உடம்பு போல அப்படின்னு அவங்க கொள்கையுடையவங்க. இப்போ இந்த 6 பிரிவிலையும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கு. சரி, அப்ப எதுதான் வேதத்துல சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார் குமரகுரு சுவாமிகள். அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப, இவங்க எல்லாரும் கண்டுக்காத அல்லது பொருள் சரியாக சொல்லாத ஒரு பகுதி இருக்கு. அது ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த, வேதாந்தம் தான் வேதத்தினுடைய உச்சகட்ட பயன். அதுதான் உபனிஷத்துன்னு பேர், மறையிருங்கிறோம். அது உச்சியில் ஒரு பழம் பழுத்திருக்கு, அதுதான் வேதத்தினுடைய உண்மை பயன். வேதாந்தம் தான் சொல்லுகிறது. ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா இன்ப அருங்கனி, அது அத்வைதம், அதுதான் சுத்த அத்வைதம் சைவம் சொல்லுகிறதுங்கிறார். ஆரா இன்ப அருங்கனி பொழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம். அப்ப வேதத்துடைய உபனிஷத்துல சொல்லக்கூடிய பகுதி என்ன? சைவ சித்தாந்த பதிபசு உண்மையை தான், பதிபசு பாச உண்மையை தான் வேதம் சொல்லுகிறது. அதை கண்டறிய முடியாதவர்கள் தான் வேதத்துல இது இருக்கு இது இருக்குன்னு பிரிக்கிறாங்க என்று சொல்லுகின்றோம். அப்போ சிவநூல் என்கின்ற ஆகமத்தை வைத்து கொண்டு தான் நாம முதல்ல வேதத்தை கண்டுபிடிக்கணும். வேதத்துல என்ன இருக்கு, உலகிற்கு குழப்பம் இருக்கும் பொழுது, இதுதான் முடிந்த முடிவுன்னு சொல்ல முடியாத பொழுது, சைவர்கள் எப்படி வேதத்தை தங்களுடைய பிரமாணமாக கொள்ளுகிறாங்கன்னா, ஆகமம் தான் பதிபசு பாச உண்மை எடுத்து காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருக்குறளே சொல்லியிருக்கேன், இருள் சேர் இருவினையும் சேரான்னார். கண்மம் எப்படி உற்பத்தி ஆகுது உயிருக்கு, மாயை ஏன் உயிருக்கு இருக்குன்னா அது ஆணவ மலம் என்கின்ற ஒரு மலத்தை நீக்குவதற்காக சுவாமி கூட்டிருந்த மலம் அப்படின்னு சைவம் தான் சொல்லும். அப்போ ஆணவ மலம்னு ஒன்று இருக்குங்கிறத ஒத்துக்கிறது ஆகமம், சிவாகமம். அப்போ சிவாகமத்தின் அடிப்படையில் தான் வேதத்தில் வரக்கூடிய பாசம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் காண வேண்டும் என்று நம்ம சைவர்கள் சொல்லுகிறார்கள். சைவ சித்தாந்தம் இதுதான். அப்போ சிவநூல் என்கின்ற ஆகமத்தை வைத்துத்தான் நம்ம எல்லாவற்றையும் அடையாளம் காண வேண்டும். இப்போ வேதத்தை நாம நம்மளுடைய சொத்துன்னு தான் சொல்லுகின்றோம், ஆனால் அதில் கருத்து வேற இருக்குன்னு வேற ஒருத்தவங்க சொல்லும் பொழுது நம்ம வேதத்தில் கருத்து என்னங்கிறது நிலைநாட்ட, நம்ம சொல்றது தான் அப்படின்னு நிலைநாட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நம்ம நிலைநாட்ட உறுதி பண்ணுவது தான் சிவாகமம். இதை வைத்துக்கொண்டு இதை சிறப்பு பிரமாணம்னு சொல்லுகின்றோம். அப்போ சைவர்களை பொறுத்தளவுக்கு 2 வகை சட்டம் உண்டு அப்படிங்கிறதா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ ஒன்று வேத வழி, இன்னொன்று ஆகம வழி. ஆனால் ரெண்டுத்தினுடைய பயன் என்ன? ஒன்று தான், சிவம் திருவடி. விளக்க புரியுது நான் சொல்றது? ரெண்டுமே திருவடி, இறைவனுடைய திருவடி அடைவது தான் காட்ட போகுது. ஆனால் ரெண்டுமே காட்டக்கூடிய வழி என்னன்னா அது வெவ்வேறையா இருக்குது. வேதம் பொது அறம், எல்லாரும் ஏற்றுக்கலாம். நீங்க சொல்றது அதில் இருக்கும், நான் சொல்றது இருக்கும், யார் சொல்றதும் அதில் இருக்கும். பொதுவாக அதனால தான் பொதுவாக வச்சுக்கிட்டாங்க அதை. ஆனால் நான் சொல்றது தான் சரி என்று வாதிடுவதற்கு நமக்கு உதவி பண்றது ஆகமம். அப்போ ஆகமம் நமக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ சைவர்களை பொறுத்தளவுக்கு 2 பிரமாணம், 2 புக்ஸ், 2 சட்டம். ஒன்று பொது சட்டம், இன்னொன்று சிறப்பு சட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதுதான் இப்போதைக்கு நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பே இப்படிதான். இதுதான் அவங்க இருக்கு. இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முதுமொழி பயில் வைப்பு பாட்டானது அரண் வலியுறுத்தல் என்று சொல்லக்கூடிய அடுத்த பாயிர அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை பேசுகிறது. இந்த அறம் என்பது என்ன, அதுதான் இங்கே பேசு பொருளை நிறைவில். இப்போ அறம் அப்படின்னா அதுக்கு தர்மம்னு பேர் இல்லையா? வடமொழியில் தர்மம்னு சொல்லுவோம். தர்மம்னா என்ன அப்படின்னு பார்க்க போனால் அவரவர் பார்வைக்கு தர்மம் எதுங்கிறது மாறுபடும் இல்லையா? இப்போ நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கங்க.
யாரை கேட்டாலும் என்னுடைய தர்மத்தை நான் பின்பற்றுகிறேன் அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ பீஷ்மரை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு தர்மவான் இன்னும் புகழ்றாங்க. அவர் தர்மப்படி நின்னாருன்னா ஆமா நின்னார் சரி. ஆனா தர்மம் என்பது ஒரு பெண்ணை ஒரு அவையிலே அவமானப்படுத்தும் பொழுது என்னுடைய தர்மத்தை நான் காப்பாற்றிக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு அவர் எண்ணுகிட்டார். அவருடைய தர்மம் என்ன? இந்த பொண்ணு இங்கே அவமானப்படுத்தப்படுவது ரூல்ஸ் படி தான் இல்லையா? ஏன் அவன் ஜெயிக்கப்பட்டான், சுதாட்டத்தில் ஜெயிக்கப்பட்டான். ஜெயிக்கப்பட்டவள் அவன் சுவாமிக்கு அடிமை. அவன் சுவாமி என்ன பண்ணலாம்? அடிமையை என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த சட்டத்தில் நின்றுக்கிட்டார். தர்மத்தை நான் மீற மாட்டேன், ரூல் புக்கில் உள்ளதை நான் மீற மாட்டேன். அதனால தான் அவர் அங்கே கேள்வி கேட்கல. எல்லாம் புரிஞ்சதா சொல்றது? அப்போ இது சரியா தப்பான்னு டிஸ்கஷன் பண்ணவே முடியாது. சட்டத்தில் இதுதான் இருக்கு, நான் அதை ஃபாலோ பண்றேன், நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே நான் எப்படி பண்ண முடியும்? அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இது அப்போ காப்பாத்தினா தப்பான்னா தப்பு கிடையாது, அதுவும் அறம் தப்புன்னு சொல்ல போறது இல்லை. ஆனா இப்ப எதை அறம்னு நான் முடிவு பண்றது? எல்லாம் புரியுதுங்களா இல்லையா? ரெண்டாவது இன்னொரு பீஷ்மரை பத்தி இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் அவரு பிண்டம் கொடுக்குறாரு தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தந்தை பிண்டம் வைக்கும் பொழுது தன்னுடைய தந்தையுடைய கரம் மேலே வந்து அந்த பிண்டத்தை இல்லையா வாங்கிக்க வருது. பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, ஒரு நேரம் யோசித்து பார்த்துட்டு பிண்டத்தை தலையில் வைக்க சொல்லித்தான் ரூல் புக்கில் இருக்குது, நான் எங்கள் அப்பாவே வந்தாலும் நான் ரூல் சட்டத்தை மீற மாட்டேன், எனக்கு கீழே வச்சு தர்ப்பணம் கொடுத்தாருன்னு இருக்கு. அப்போ புத்தகத்தில் உள்ளதை பின்பற்றுவது மட்டும்தான் ஆறாமா? எழுதி வச்சதை பின்பற்றுவது மட்டும்தான் ஆறாமா? இல்லை நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளாதது அறமா? அறம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனசாட்சிங்கிறது முதல்ல நம்ம மனசாட்சி சரியாங்கிறது நமக்கு தெரியாது முதல்ல இல்லையா? நாம ஒரு பெர்செப்ஷன்ல இருப்போம், இது சரின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அதுக்கேற்பதான் நம்ம முடிவு பண்ணுவோம், சரின்னு நம்ம நடந்துட்டு இருப்போம். இப்ப நாம முடிவு பண்ணிருக்கிறதே தப்பா இருக்கும் பொழுது அது சார்ந்து நம்ம செய்வது எப்படி அறவும் முடிவு பண்ண முடியும்? அப்ப சட்டத்துல இருப்பதை பின்பற்றினாலும் அதுல குற்றம் இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? சரி, சட்டத்தில் உள்ளது சில விஷயங்கள் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அது நடைமுறைக்கு விரோதமாக இருக்கு. அப்போ நாம மனசாட்சி சொல்றதை நம்ம செய்யலாம், இது தப்பு அப்படின்னு நம்ம தோணும்பொழுது அதுல இருந்து விலகி நிற்கலாம். ஆனா சட்டத்துக்கு விரோதமா இருந்தாலும் விலகி நின்னா தப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயமா வச்சுக்கிட்டோம்னா, நாம முதல்ல திருமணம் பண்ணியிருக்கிறதே சரியா இல்லையான்னு தெரியாத பொழுது நம்ம முடிவை வைத்துக் கொண்டு எப்படி ரூல் பக்கம் பெற முடியும்? அதனால பாவம் தான் விளையும் திரும்ப வந்து. அப்போ எது தர்மம் எது அறம் என்பதுல முடிவெடுப்பதுல ஒரு சிரமம் இருக்கு இல்லையா? அது தர்ம சக்கடம் அப்படின்னு சொல்றாங்க. சக்கடம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை. தர்மம்னா என்னங்கிறத தீர்மானிப்பதிலே ஒரு பிரச்சனை இருக்கு, எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்காது. இது நிறைய நம்ம ராமரை பொருத்தி பார்க்கும் பொழுது அவரு தர்மவானா இல்லையாங்கிறது வாலிவாதத்தை பொறுத்தது கடைசி இன்றைக்கு வரைக்கும் அது என்னதுதான் ஒரு டிஸ்கஷன் தான். அவங்களுடைய பெர்செப்ஷனை அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வாலி ராமபாணத்தை பார்க்குறார், இது என்ன ராமபாணம் மறைந்திருந்து அடிச்சிருக்கிறதே, சண்டை போடாத இடத்துல அடிச்சிருக்கே அப்படின்னு பார்த்தா ராமர் அதுக்கு 1008 வாதங்களை எடுத்து வைக்கிறார். ஆனால் அது தர்மம் ஒத்துக்குமானா எப்படி பார்த்தாலும் ஒரு சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது மறைந்திருந்து அடிச்சது தப்பு தான். ஆயிரம் காரணம் சொல்லிக்கலாம், இதெல்லாம் சட்டத்தில் இருக்குப்பா, நீ என் நாட்டை சேர்ந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான், ஒன்று அடிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது, இது வேட்டையில் வந்துடும், 2 விலங்குகள் சண்டையிட்டு கொள்ளும் போது எதிர்த்து அடிக்கிறது வந்து தப்பு, இப்படிலாம் என்னென்னமோ சொல்றாரு அவர். அதுக்கு இன்னொரு அவன் சொல்றான், சரி விலங்கை வேட்டையாடலாம், ஆனால் குரங்கு யாராவது வேட்டையாடி இருக்காங்களா இது வரைக்கும் உலகத்தில்? விலங்குகளை சிங்கத்தை வேட்டையாடலாம், அழகா பெருமைக்கு வேட்டையாடலாம், புலியை வேட்டையாடலாம், அதில் தோலுக்காக பல்லுக்காக வேட்டையாடலாம், மானை வேட்டையாடலாம், அதில் தோலுக்காக மாம்சத்துக்காக வேட்டையாடலாம். என்னுடைய மாம்சம், அதாவது குரங்காகி என்னுடைய மாம்சத்தை யாரும் புசிப்பது இல்லை. என்னுடைய எலும்போ மயிரோ தோலோ சதையோ எதற்குமே பயன்படாது. அப்போ நீ எதை காரணம் காட்டி என்னை வேட்டையாட முடியும் அப்படின்னு வாதத்தை வாலி வைக்கிறான் முன்னாடி. நான் ஏதாவது நாட்டு மக்களை இடையூறு பண்ணனா அப்போ வந்து வேட்டையாடினேன், அதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் இங்க அப்போ அறம், எப்படி பார்த்தாலும் அறம்ங்கிறது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல்ல நிக்குது. ஆமா, ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையும் என்ன ஆகுது, அறத்தனுடைய தன்மை மாறுபடுது. அறத்தையே மீறாதவன், பொய்யே சொல்லாதவன் தர்மன்னு அவனுக்கு பேரு. அவனே ஒரு இடத்துல என்ன பண்றான், இப்போ
சட்ட புத்தகத்தில் உட்பட்டு நடந்துகிட்டா அறமானா அதுக்கு ஒரு இது இருக்கு. அஸ்வத்தாம கத குஞ்சரக அப்படின்னு பேசிட்டு அவர் காதல் விழும்படியாக ஒரு யானையை கொள்றான் பீமன். அஸ்வத்தாம சேர்த்து பண்ணது உண்மை. இப்போ கத குஞ்சரகன்னு சொன்னதும் உண்மை. இவன் தப்பே பண்ணல. யாரு? இந்த கருத்துப்படி தர்மன் தப்பு பண்ணல. அஸ்வத்தாமா செத்தானா அப்படின்னு துரோணர் கேட்டார். ஆமா செத்தான். அஸ்வத்தாமன் என்கின்ற யானை. அவன் சொல்லிட்டான், உண்மையதான் சொன்னான், தப்பு சொல்லல. அவன் பொய் சொல்லல. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பொய் அவன் சொல்லல. சங்க எடுத்து ஊதுனார என்னமோ அவர் காதல விழாத மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனா அதனுடைய பயன் என்ன? துரோணர் என்ன நினைத்து கொண்டார்? உண்மையாகவே அஸ்வத்தாம செத்துட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டார். துரோணர் உட்கார்ந்தார், ஆயுதத்தை திறந்து உட்கார்ந்தாரு. துரோணரை தலையை வெட்டினா துரோணர் போனாரு. இப்போ எப்பொழுதுமே 12 அங்குலத்துக்கு மேல தரையிலிருந்து ஒசக்காதான் தர்மனுடைய சக்கரம் ஓடணும், தேர் சக்கரம் தரையிலேயே ஓடாதான். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுடைய தேர் சக்கரம் தரையில இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப அவர் சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தான் அதை செஞ்சான். அஸ்வத்தாமனை கொன்னது உண்மை, அஸ்வத்தாம கொல்லப்பட்டான்னு சொன்னது உண்மை, எல்லாமே உண்மை தானே. அப்ப அவன் எப்படி அறத்தை மீறினவனா ஆவான்? ஆனாலும் அறத்தை மீறியவனாக ஆனதாத்தா கணக்கு கொள்ளப்படுகிறது. ஏன்? விளைந்த பயனை வைத்து இல்லையா? நீ தப்பு பண்ணல, ஆனாலும் நீ சரியாக இருந்ததாக நீ நினைத்து கொண்டாலும் விளைந்த பயனை வைத்துத்தான் அது என்னங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்ப சட்ட புத்தகத்தில் பின்பற்றாலும் அறங்கிறது என்ன கிடையாது, முடிவு வராது. சரி, நம்ம மனசாட்சிக்கு விரோதமா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணாலும் அதில் எல்லாத்தையும் பற்றிப்பா குற்றம் வந்துச்சு. இப்ப எதை தான் சார் தீர்மானம் பண்றது? எது அறம்ங்கிறது எப்படி தீர்மானம் பண்ணது அப்படிங்கிறது. இது இப்படி இருக்க அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்களை திருக்குறள் ஒரு 10 பாட்டுல சொல்லுகின்றார் நம்முடைய திருவள்ளுவர். உங்களுக்கு முன்னாடி நான் வந்தீங்களா இல்லையா? அதனால அதுல ஒரு முக்கியமான திருக்குறள் 2வது திருக்குறள். அந்த திருக்குறளை வச்சு தான் இன்றைய முதுமொழி மேல் வைப்பு இருக்கு. சிறப்பு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அப்படிங்கிறது பாட்டு. இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் தான் இன்றைய முதுமொழி மேல் வைப்பா இருக்கு. இதுல என்ன அவர் சொல்லுகின்றார்? அறத்தை பின்பற்றுபவன் ஆக்கம் உடையவன். விளக்குதுங்களா? அறத்தை பின்பற்றுகின்றவன் ஆக்கம் உடையவன், அறத்தை பின்பற்றாதவன் ஆக்க கேடு இல்லாதவன், ஆக்க கேடு உடையவன். அதான் அதுல கருத்து. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறத்து விஷயம், அறத்தில் நிற்கக்கூடிய விஷயத்தை மறந்துட்டு வேறு பாதை சட்டப்புத்தகத்தில் சொல்லப்பட்டதோ அல்லது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்கிறதோ எதை நாம் அறம் என்று தீர்மானிக்கிறோமோ, என்னமோ ஒன்று அறம் வந்துட்டு போதுன்னு வச்சுக்க. அப்போ அறம் என்னவா இருக்குது அதை பின்னாடி நான் சொல்கிறேன். திருவள்ளுவருடைய பார்வை என்ன? அறவழியில் நிற்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்குமா? ஆக்கம் கிடைக்கும். அறத்திலிருந்து யாரும் அறத்தை மறக்கின்றானோ அவனுக்கு என்ன வருமா? கேடு வரும் என்று சொல்லுகின்றார். இப்போ நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை? எது அறம்னே நமக்கு இப்போ தெரியல. அதுதான் இப்போ நம்மகிட்ட பிரச்சனை. போ விளக்கம் புரிஞ்சுங்களா? திருவள்ளுவருடைய குரல் என்ன இருக்கு? அறவழியில் நில்றான்ட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ எது சார் அறம்? அதுதான் இப்போ கேள்வி இல்லையா? அதுக்குத்தான் எது அறம் என்பதை தீர்மானிப்பதற்குத்தான் இன்றைக்கு நாம் இந்த முதுமொழி மேல் வைப்பு வழியாக கூடியிருக்கிறோம் இல்லையா? இப்போ பெரிய புராணத்தில் ஒரு பார்வை, உலகியல் வேதநூல் ஒழுக்கம் நிலவு மெய் நெறி சிவநெறி அப்படிங்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைவர்களுக்கு 2 சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உலகியல் வாழ்க்கையா வாழ்றவனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்களை அப்படியே பின்பற்றுவது. சிவ வாழ்க்கை வாழ்கின்றவனுடைய அறம் என்பது ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை பின்பற்றுவது. புரியுதுங்களா? 2த்தையுமே இப்போ சிவ வாழ்க்கை உள்ளவங்க வேதத்தில் சொல்லதை பின்பற்ற வேணாமா சார்? நல்லா பின்பற்றலாம், தப்பே கிடையாது. வேதத்தை மட்டுமே பின்பற்றுகிறவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது மட்டும்தான், மற்றது தெரியாது, சூக்குமார்த்தங்கள் தெரியாது. ஆனால் ஆகமத்தை பின்பற்றுனா வேதத்தை பின்பற்றுறது மாதிரியும் ஆகிப்போச்சு, ஆகமம் சொல்லக்கூடிய சில சிறப்பு சலுகைகளையும் பின்பற்றுறது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. உலகியல்
வேத நூல் ஒழுக்கம்னார். இப்போ மறை என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, மறை யார் கொடுத்தா? சிவபெருமான் தான் கொடுத்தா. இதை சித்தியார்ல மறைகள் ஈசன் சொல் அப்படிங்கிறார். முக்கியமான பாட்டு இது. அச்சொல் வழி வாராரை வைக்கும் மா நிறையம் அப்படிங்கிறார். யாரு வேதத்துல சொல்லப்பட்ட அறங்களை மதிக்காம நடக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? நரகம் உண்டு அப்படின்னு சித்தியார் சொல்லுகிறது. ஏன்? சிவபெருமானுடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை யாரு மீறுகிறார்களோ அவர்கள் மீது சுவாமிக்கு என்ன வரும்? கோபம். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களை மீறக்கூடாது. தர்மத்தை மீறக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆட்பட்டவர்கள் முத்திக்கு போக முடியுமா? போக முடியும். இப்போ ரெண்டு ஆங்கிள் நான் சொல்ல பாருங்க. ஒன்று, வேதம் சொல்லக்கூடிய அறம். வேதம் சொன்ன அறத்தை பின்பற்றலைன்னா சுவாமியோட கோபத்துக்கு ஆளாயிடும். கேட்க முடியுதுங்களா? அப்போ வேதத்துடைய அந்த சொல்லப்பட்ட அறத்தை பின்பற்றாதவங்க சுவாமியோட கோபத்துக்கு ஆளானா அவங்களால எங்கே போக முடியாது? முத்திக்கு போக முடியாது. இந்த ஆப்ஷன் புரியுது இல்லை? ரெண்டாவது, வேதத்தில் சொன்ன அறங்களை மீறியவர்கள் முக்திக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் உதாரண புருஷர்களாகவும் இருக்கிறார்கள். இது இன்னொரு ஆக்ஷன், இன்னொரு பார்வை உங்களுக்கு நான் சொல்றேன். விளக்கம் புரியுதுங்களா? வேதத்தில் சொன்னதை பின்பற்றலை, சில நேரங்கள்ல அதை மீறுறாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா அந்த தப்புகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் சிவபெருமான் அவர்கள் மீது கோபமே படலை, அவர்களுக்கு உயர்வையை தான் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அதில் எல்லா பாவங்களும் தலையாய பாவம் சொல்லப்படுறது பிரம்மகத்தி என்கின்ற தோஷம். பிராமணனை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது பிரம்மகத்திங்கிற தோஷம். அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்கள் ரெண்டு வகையாக உற்பத்தி ஆகணும் பாட்டு. ஒன்று புத்தி பூர்வம், இன்னொன்று அபுத்தி பூர்வம்னு சொல்லுவோம். புத்தி பூர்வம்னா நம்ம தெரிஞ்சு செய்கிறது, அபுத்தி பூர்வம்னா தெரியாமலே செஞ்சுடுறது. சார் நான் தெரியாம தானே செஞ்சேன், அதுக்கு என்ன தெரியாம, அதுக்கும் இங்கே சட்டத்தில் அப்படி இடம் கிடையாது. நாம் விளைவுக்கு காரணம் ஆகிட்டோம், அவ்வளோதான். அந்த பயன் நம்ம அனுபவிச்சா தெரியும். உதாரணத்துக்கு திருவிளையாடல் புராணத்தில் வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய பாடலம்னு ஒரு பகுதி வருது. அதில் வரகுண பாண்டிய ராஜா ஒரு நாள் போருக்கு போயிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காரு. அங்கே ஒரு பிராமணனை படுத்து தூங்கிட்டு இருக்காரு அசதியில். இது இவருக்கு தெரியாது. குதிரை பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ரோட்டில் இருக்கு நேரம், ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியல, ஏதோ சப்ளை கட் ஆகிட்டு கொண்டு தெரில. சரி வேகமாக போகும்போது குதிரை அந்த பிராமணன் மேலே பாஞ்சிருச்சு. பிராமணன் போய் தாங்க தான். இப்போ பிராமணனை கொன்ற பாவம் அவருக்கு வந்து சேருது, பிரம்மகத்தி என்று வந்து சேருது. போயிடுச்சு, பயங்கரமாக போயிடுச்சு, ரொம்ப துடிச்சு. அழகாக சொல்லுவார், வேகமாக பெருசாக உருவமாக காட்டும், அப்புறம் சின்ன உருவமாக இருக்கும், இருமரம் இப்படி பக்கத்தில் யாரும் இருமற மாதிரி இருக்குமா, யாருக்கு பார்த்தா யாருமே இருக்காது, ஒரு புகை போல உருவமாக தெரியும். சரி பேயா வந்து தொந்தரவு பண்ணுறான், அவன் பிரம்மகத்தி வந்து பிடிச்சி ஆட்டுதுங்கிறான். அவர் ரொம்ப நலிகிறார் ராஜா. சரி என்ன சார் பண்ணுறது? சாமிகிட்ட சொக்கநாயகர் என்ன பண்ணுறார்? மதுரை தானே. சொக்கநாயகர் சொல்கிறார், உண்மை பிடித்த பிரம்மகத்தியை நாம் இடைமருதிலே திருப்போம் அப்படின்னா, திருவிடைமருதூர்ல திருப்போம் என்றிருக்காரு. அப்புறம் திருவிடைமருதூருக்கு வந்தாரு. திருவிடைமருதூர்ல பூசத்தொழில் நீராடினாரு. கீழே வாசல் வழியாக நுழையும் போது பிரம்மகத்தி உள்ள நுழைய முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் மேலே வெளியே வெள்ள போடாது இருக்கிறாங்க இல்லையா சார்? அபுத்தி பூர்வமாக செஞ்ச பிரம்மகத்தியை இந்த பாடுபடுத்துது. புத்தி பூர்வமா பிரம்மகத்தி செஞ்சா என்ன ஆகும்? ஆனா புத்தி பூர்வமா பிரம்மகத்தி செஞ்ச ஒருத்தருக்கு சுவாமி ஹெல்ப் பண்றார், தெரிஞ்சேதான் செய்யறார். சாதையை வேதியனை சாதைய அவன் தந்தையை கொள்றது மகாபாவம் இல்லையா? உலகத்துல நமக்கு 5 பேர் தந்தைக்கு இடையானவர்கள் என்று சொல்லுகிறது சாஸ்திரங்கள். 5 பேர் தந்தை நமக்கு. அதுல பெற்றவர் ஒருத்தர், ரெண்டாவது ஆசிரியர். ஒரு விஷயத்தை நமக்கு விலைக்கு கொடுக்கிறவர் யாரு? ஆசிரியர். ஆசிரியர்னு சொல்லுங்க என்ன அர்த்தம்? குற்றத்தை நீக்குகிறவர் அர்த்தம். ஆசுனா குற்றம், இரியர்னா நீக்கிறவர் அர்த்தம். ஆசிரியர். அடுத்தது குருநாதன் இல்லையா? அடுத்தது நமக்கு வாழ்வழித்தவன், நம்ம சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறவங்க கஷ்ட காலத்தை இல்லையா? ரெண்டாவது அடைக்கலம் கொடுத்தவன், ஆபத்து காலத்தில் அடைக்கலம் கொடுத்தவன் இல்லையா? இந்த 5 பேரையுமே நம்மளை புறக்கிறது தந்தைக்கிறான். அப்ப நம்மளுடைய ஓனர்னு வச்சுக்கலாம். உதாரணம் சொல்றேன், வேலை வாங்கிட்டு தான் பண்றாங்க,
ஏதோ வகையில நமக்கு சாப்பிட்றது உதவி பண்றவங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்கள தந்தையா பார்க்கணும், அவ்வளவுதான். ரெண்டாவது, அபய காலத்துல கஷ்ட காலத்துல நமக்கு அவதி பயந்து வர காலத்துல நமக்கு பயப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் பண்றானோ அவங்களையும் தந்தையா பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த யார இந்த 5 பேர்ல யாரை அவமானம் பண்ணாலும் தந்தையை அவமானம் பண்ண குற்றம் வந்துடும். இலக்கணத்துல சொல்றது. அப்ப ஆசிரியர் அவமானம் பண்ணா தந்தையை அவமானம் பண்றதுக்கான குற்றம் வருது. குருநாதரை அவமானம் பண்ணாலும் தந்தையை அவமானம் பண்ண குற்றம் வருது. இப்ப தந்தையை அவமானம் பண்ணாலும் இந்த 5 பேரையும் அவமானம் பண்ண குற்றம் வந்திருப்போம். ஆமாண்ணா இல்லையா? அவங்கள அவமானம் பண்ணா தந்தையை அவமானம் பண்ண மாதிரி, எனக்கு தந்தையை அவமானம் பண்ணா அவங்கள அவமானம் பண்ணி ஆகாதா? அப்போ இப்படி சண்டேசனாயனரை பாருங்க, 2 பேருமாக இருக்கிறார். அவர் பிரம்மகத்தி வேதியன் முதல்ல, அது ஒரு பிரம்மகத்தி காரணம் அளிக்குது. ரெண்டாவது, ஆச்சாரியனும் குறவாக குருநாத முதலாச்சாரியனே தந்தை தான் எல்லாருக்குமே இல்லையா? அப்பா தான் என்ன பண்ணுவார், நமக்கு உலகத்தை காமிப்பார். புராண ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு இருக்கு. ஈன்று புறந்தறுதல் எந்த அலை கடன், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன், வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடன் இல்லையா? களிறு பயர்ந்து எறிதல் காளைக்கு கடனேங்குது. இந்த காலத்து சம்பிரதாயத்தை சொல்றாங்க. ஒரு அம்மா பாடுற அப்படி, யோ உன்னை பெத்து போனதுல வேலை முடிஞ்சிட்டுதாங்க. பெத்து போறதா பெத்து கீழே போட்டு போனதா? பெத்து வளர்த்து கொடுக்கணும் அப்பாட்ட. அப்படி ஈன்று புறந்தறுதல் எந்த அலை கடன். சரி, வளர்த்து கொடுத்தாச்சு, பள்ளிக்கூடம் சேர்க்கிற அளவுக்கு வளர்த்து கொடுத்தாச்சு. அவனை கூடவே நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்த்து அவனை படிக்க வைக்கிறது யாரோட வேலை? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் அப்படின்னா. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். எல்லா அவையிலையும் அவனை பிரதானப்படுத்துற அளவுக்கு அவனை கல்வியை கொடுக்க வேண்டியது இவனை கடமை. பிள்ளைக்கு என்ன கடை? இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளியனும் சொன்னான். இந்த பிள்ளையை படுத்துக்கிறதுக்கு இந்த என்ன தவம் பண்ணாங்களோ தெரியலையே, அப்பேற்பட்ட பிள்ளை பிறந்திருக்காரு அவங்களுக்கு என்று அப்படி பேர் வாங்கி அப்பா அம்மா கொடுக்கணும் பிள்ளைன்னு காமிச்சிருக்காரு இல்லையா? அதனால சொல்லாத அப்பா அப்படிங்கிற முதலாச்சாரியர் குருநாதர். குருநாதரை கொண்ட பாவமும் என்னதுதான்? பிரம்மகத்தி தான். இதுக்கு எங்க போகணும்னா திருவிளையாடல் புராணம் தெரிவிக்க போறோம். திருவிளையாடல் புராணத்துல இந்திரனுக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்து போச்சு. பிரகஸ்பதி தான் அவர் குருநாதர் இல்லையா? பிரகஸ்பதி குருநாதரா இருக்கும் பொழுது அவர் உட்கார்ந்துருக்கான். பிரகஸ்பதி வரும்போது ஏந்திரிக்கல, வணங்கல. சின்ன மாட்டுக்கு ஆகி போச்சு, மறந்துட்டான். ஏதோ ஆணவ மலை மறைப்புல இருந்துட்டான்னு வச்சுக்கிறது தான். ஆச்சாரியன் வந்து எந்திரிச்சு வணங்கணுமா இல்லையா? அவர் கோவம் வந்துருச்சு, போயிட்டார். இந்திரலோகத்தை திறந்துட்டு போயிட்டாரு. குருநாதன் இல்லாம கடாட்சம், லட்சுமி கடாட்சம் இல்லாம போயிடுச்சு. உடனே தேடி தேடி பார்த்தா எங்கேயும் காணும். சரி, அவர் போனா என்ன வேற ஒருத்தர் குருநாதரா வச்சுக்கொண்டே தான் அப்படின்னு முடிவு பண்ணி துவட்டா அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் இல்லையா? அந்த அவன் பூஜை பண்ணதாலதான் மாத்துவட்டா, மாதோட்டம்னு பேர். தொட்டாபுரம், மாதோட்டபுரம்னு இலங்கையில இருக்கு இல்லையா? கேதீச்சரம். தோட்டா பூஜை பண்ணதுனாலதான் மாதோட்டம்னு பேரு. இலங்கை கேதீச்சரம். ஆமா, மாதோட்ட நன்னகர் கேதீச்சரன் வருது தேவாக்கிலே. மாதோட்டம் ஏன் பேர்? தோட்டா பூசை பண்ணதுனால சேர்க்கறதுக்கு பேர் மாதோட்டாபுரம். அதுதான் மாதோட்டம்னு ஆகுது. மாதோட்டம் பெரிய தோட்டம் போடுறது நம்ம நினைச்சு. தோட்டா பூசை பண்ணதுனால கேதீச்சரத்துக்கு மாதோட்டபுரம்னு பேர். சரி, கதைக்கு வருவோம். அப்படி அவன் பூசை அவன் குருநாதரா வரித்து கொண்டு இருக்கிறான். இது போலி குருநாதன் தானே, பின்னாடி வந்த குருநாதன் தானே. கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுது. ஆச்சாரியன் தானா அமைய வேண்டியவன். நீதான் எனக்கு ஆச்சாரியன் இவனா உரைச்சுக்கிட்டா நான் சொல்றதுல நீ கேட்கணும் தானே அர்த்தம் ஆகுதுப்பா. அவன் பிரச்சனை வந்து போச்சு. ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. வஜ்ராயத்தை எடுத்து அடிச்சான், போய் சேர்ந்துட்டான், தோட்டான். ஆச்சாரியனை கொண்டதால பிரம்மகத்தி பிடிச்சி போச்சு அவனுக்கு. இப்ப ஏன் சொல்லுவாங்க, ஆச்சாரியனை கொண்டாலும் பிரம்மகத்தி, ஆச்சாரியனுக்கு ஈக்குவலான அப்பாவை கொண்டாலும் பிரம்மகத்தி, பிராமணனை கொண்டாலும் பிரம்மகத்தி. இதுக்காக தான் இங்க வரேன், விளக்குறதுங்களா? அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு என்னமோ பண்ணா கிடைக்கிற கடைசி வரைக்கும் அந்த பிரம்மகத்தி தீரவே இல்லை. அதனால இந்திரனுடைய பிரம்மகத்தியை 3 பேருக்கு பிடிச்சி கொடுத்தாங்க, 4 பேருக்கு கொடுத்தாங்க. பெண்களுக்கு, மண்ணுக்கு, நீருக்கு, மரத்துக்கு அப்படிலாம் பிடிச்சி கொடுத்தாங்கன்றது. அது அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, சில சலுகைகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் அது நீங்கள் திருவிழா புராணத்தை பார்த்துக்குங்க.
அங்கே போல விரிந்து போயிடும் வகுப்பு. நம்ம எடுத்துக்கொண்ட விஷயத்தை முடிக்க முடியாது. அதனால இப்ப சண்டேஸ்வரன் பாருங்க, அப்பாவை கொண்டார், ரெண்டாவது வேதியனை கொண்டார். ரெண்டுத்துக்குமே என்ன உண்டு? பிரம்மகத்தி உண்டு. பிரம்மகத்தி அபுத்தி பூர்வமா பண்ணாலே சாமி எங்க வந்தாரு? நீ போய் திருவிடைமருதூர் நம்மளை கும்பிடுண்டார். இது இன்னொரு அழகான ஒரு கருத்து ஒன்று திருவிழா புராணத்துல வரும். திருவிழா புராணத்தை யாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அகத்திய முனிவர் சொல்லிட்டு இருக்காரு. அகத்தியர் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கைலாசத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. திருவாலவாய் மான்மியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கந்த புராணத்தில் உள்ள ஒரு பகுதி அது சொல்லிட்டு இருக்காரு. திருவாலவாய் மான்மியம் அங்க சாமி செய்த திருவிழாவில் சொல்லிட்டு இருக்காரு கைலாசத்துல. இப்போ இந்த இடத்துல கதை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட அகத்தியர் அவங்க எல்லாம் குறுக்கிடுறாங்க. இந்த வரகுண பாண்டியர் சோழோகம் காட்டிய படலத்துல, சாமி நீங்க மதுரையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மதுரை எல்லா பாவத்தையும் தீர்க்கக்கூடிய கஷேத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க, அங்க உள்ள ஆலவாய்ங்கிற சொக்கநாத பெருமான் தான் எல்லா மூர்த்திக்கும் மூலமூர்த்தி, முளைத்தான எல்லாருக்கும் முன்னேற தோன்றி அப்படின்னு சொல்லுறீங்க. அவரு தான் வேறு போல மூலலிங்கம்னு சொன்னீங்க இல்லையா? மூலமாய் என்றும் உழைத்த லிங்கம். திறமையாக குருமுதல் ஆழம் தரித்த லிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் உழைத்த லிங்கம்னு. அந்த சொக்கநாதர் நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா உலகத்தோட எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணதான் அர்த்தம். வேர்ல தள்ளி விட்டா மரத்தோட எல்லா பகுதிக்கும் போறதுக்கு மாதிரி சொக்கநாதர் வழிபாடு பண்ணா எல்லா கஷேத்திரத்தையும். ஒரே ஒரு கை எதிர்ங்க, இந்த ஒரு அளவு தண்ணி, இந்த கை தண்ணி எடுத்து சொக்கநாதர்னு விட்டீங்கன்னா உங்களை இந்திரன் ஆக்கிடுவார் அவர் அப்படின்னு திருவிழா சொல்லுங்க. குடங்கை நீரும் பச்சிலையும் விடுவார்க்கு எமையா குஞ்சரமும் படங்குள் பாம்பும் மலரணையும் இடும் ஆளவாய் கூடல் பரமேட்டி அப்படின்னு சொல்லுகிறது. குடங்கை நீர் ஒரு தண்ணி அள்ளி இப்படி சாமிக்காக விட்டோம்னா அவரை இந்திரனா ஆக்குவாங்க. குடங்கை நீரும் பச்சிலை, ஒரு சின்ன பச்சிலை சொன்னா சாப்பிட்டா அப்பேற்பட்ட சாமி அவரு தீத்திர வேண்டியதானே அந்த பிரம்மகத்திய அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அகத்தியர் சொல்லுகின்றார், சாமி என்ன சொன்னா தெரியுமா, உலகத்துல எந்த இடத்துல பாவம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்தாலும் நம்ம மதுரையில தீர்த்துருவோம், ஆனா மதுரையில பாவம் பண்ணா அதை திருவிடைமருதூர்ல தான் தீர்ப்போம் அப்படின்னு காட்டுகிறாங்க. அப்படின்னு திருவிடைமருதூர் கஷேத்திர விளக்கத்தடி காட்டுகின்றார் புராணத்துல. அது அப்புறம் சாமி சொன்னாங்க, ஈசன் இடைமருதில் நாம் பூசம் புகுதும் புனலாடவேன்னு தைப்பூச தீர்த்தவாரிக்கு நான் அங்க நீராட போறேன்னு தேவாரத்துல பதிவு இருக்காரு. கூறப்பட்ட பழமையான கஷேத்திரம். சரி, அது அங்க இருக்கட்டும். பேசப்போனா அங்கங்க போயிட்டே இருக்கட்டும் எல்லா இடத்துலையும். இப்படி பிரம்மகத்தி வர வர வந்திருக்கு சண்டேச நாயனாருக்கு. இப்போ அவருக்கு என்ன பண்ணணும்? எத்தனை காலத்துல நரகத்தை கொடுக்கணும்? ஆனா சாமி என்ன பண்றாரு, என் பொருட்டு ஈன்ற தாதை தாள் எரிந்தாய், இனி உமக்கு அடுத்த தாதை நாம் அப்படிங்கிற சிவபெருமான் வந்து என்னக்காக உன் அப்பாவை நீ கொண்டிருக்க, அப்போ இனிமேலுக்கு உனக்கு அடுத்த தாதை நான் தான், இனிமேலுக்கு உனக்கு அப்பாவே நான் தான். இந்த மாதிரி ஒரு அநியாயமா பண்ணுவாரு சிவபெருமான். அப்போ இதத்தான் சித்தியார்ல ஒரு அற்புதமான உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார். வரமுடை தக்கன் செய்த மாவேல்வி தீமையாக நரரிடை பாலன் செய்த தீமைதான் நன்மையாயிற்றேங்க. தக்ஷன் என்ன பண்ணா, ஹோமம் பண்ணான். வேதத்துல சொல்லப்பட்டது, ஆகமத்துல சொல்லப்பட்டது, எல்லா புராண இதிகாச சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டது வேள்வி செய்கிறது. ஆமாண்ண, அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அகதி கொடுத்தாரு கொடுக்கல, என்ன பிரதானப்படுத்தினாரு படுத்தல, என்னமா இருந்துட்டோம், சிவபெருமான் தானே, கருணாமூர்த்தி தானே, அதுக்காக போய் வேள்வி அழிக்கணுமா சொல்லுங்க. ஆனா அழிச்சார். தேவிரிய திகழ்தக்க வேள்வியெல்லாம் சிதைத்தானை உதைத்தவன் தம் திறங்கொண்டானை நாவிரிய மறைநவீன்ற நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பட்டு இந்த வாரேன். தேகிரிய திகழ் தக்க வேள்வி எல்லாம் வீரபத்திர சாமி உள்ள பிரவேசம் பண்ணோடனே அவமான மூட்டை கட்டு கிளம்புறான். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகிய மறந்தனில் ஏறினார் உந்தி பரல். டக்குன்னு ஒரு குயிலா மாதிரி போய் மரத்துல வந்துட்டு கூப்பிட்டு, நான் இந்திரன் இல்லை, நான் குயில் தான், சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேங்கிறான். வீரபத்திர சாமி வந்து பயந்து தக்கன் தலையர் தக்கனார் தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ் என்று உத்தி பறக்கிறார். அப்போ நல்ல காரியம் தானே வேலை செஞ்சா சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு தற்பெருமையா? ஏன் தனக்கு அபிபாகம் கொடுக்கலன்னா எல்லா உயிர்களையும் அவர் வியாபிச்சு தானே இருக்கிறார், ஏற்றுக்க வேண்டியது தானே, அதை நடக்க விட்டுருக்கலாம்ல. நடக்க விட்டுருக்கலாம், கடவுள் தானே, சிவபெருமான் கடவுள் தானே.
சரி, நம்மளை முன்னிறுத்தலைன்னா அதுக்காக என்ன ஏன் வேள்வி அழிக்கணுமா? அந்த இடத்துல அழிச்சிட்டார் சாமி, அறம் இல்லை. ரெண்டாவது பாருங்க, இவர் என்ன பண்றாரு, அப்பாவை கொள்றார். அறத்தினாலே வெறுக்கப்படக்கூடிய காரியம், தர்மம் ஒத்துக்காத காரியம். இவருக்கு சிவபெருமான் மகிழ்றார். அங்க அறத்தினாலே ஒத்துக்கொள்ளப்பட்ட காரியத்தை செய்யறான், சிவபெருமான் கோபப்படுறார். இங்க அறத்தினாலே ஒத்துக்கொள்ளப்படாத காரியத்தை செய்யறார், சிவபெருமான் மகிழ்றார். இப்ப ரெண்டுத்துல என்ன லிங்க் ஆகுது பாருங்க. ஒரு இடத்துல சிவபெருமான மறந்தான், இன்னொரு இடத்துல சிவபெருமான நினைச்சார். அப்போ அறம்ங்கிறதுக்கு என்ன இங்க முடிவுன்னா, சிவபெருமானை நினைத்து கொண்டு எதை செய்கிறோமோ அதுதான் அறம் அப்படின்னு முடிவாங்க. அதுதான் ஆக்கம் என்று சொல்லுவாங்க. சிவபெருமானை மறந்து விட்டு நம்ம எந்த காரியம் செய்தாலும் அது என்னதுதான், அது பாவத்திலே சேர்ந்து விடும். அதற்கான கர்ம பலனை நாம் அனுபவிக்க வேண்டும், சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு செய்யவில்லை என்றால். அப்போ சிவ சிந்தனையிலேயே இருக்கணும். அதுதான் ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணாது சைவஸ்தானம் சொல்லுகிறோம். ஆகாமியம்னா வருவினைன்னு அர்த்தம், எதிர்வினை உற்பத்தி பண்றோம். நம்ம பிராரதத்தை கழிக்கும் பொழுது ஆகாமியத்தை கழிச்சிடுவோம், உற்பத்தி பண்ணிடுவோம். அதுக்கு இந்த என்ன சொல்லுவோம், நல்ல வார்த்தை, அழியும் பொழுது உற்பத்தி ஆகிறது, பிரவாக நித்தம் அப்படிம்போம். பிரவாகம் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல தண்ணி, இந்த இடத்துல இருந்து தண்ணி அடுத்த இடத்துக்கு வேற இடத்துக்கு போயிட்டு புது தண்ணி அங்கே வந்துருது இல்லையா. அதுமாதிரி நம்ம பிராரத்தை கழிக்கும் பொழுது நாசோற்பத்தியும் போதும், நாசமாகும் போது உற்பத்தி ஆகிறது. பிராரத்தை நாசமாகும் போது ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணிடும், இதுக்கு நாசோற்பத்தின்னு பேர். சரி, அப்போ ஆகாமியம் உற்பத்தி பண்ணிக்காம எப்படி சார் இருக்குது? ஆகாமியம் உற்பத்தி பண்ணாம இருக்க முடியாது, இது ஒரு கர்ம பூமி. ஆனா உற்பத்தி பண்ண ஆகாமியத்தை நமக்கு பலன் வராத அளவுக்கு தடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவில் உய்வினை நாடாது இருப்போம் இந்த மக்கு குணம் என்றே. அப்ப உய்வு என்ன? சிவபெருமான் வழிபாடு, சிவசிந்தனை. இன்னொரு அழகான ஒரு தேவாரம், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவலாம், சற்றொருவரை செய்த தீமை இம்மையா வரும் திண்ணமே. என்ன நீ செஞ்ச தப்பெல்லாம் கண்டிப்பா உனக்கு வரும். அப்ப என்ன பண்றது? மற்றொருவரை நினைப்பிலே மறவாது எழு மட நெஞ்சமே, குற்றாரவுடை புண்ணியன் எந்தை புறம்பயம் தொழ போதுமே, மறவாது எழு மட நெஞ்சமே. நான் சுந்தரசாமி அப்ப என்ன பண்ணணும்? எப்போதும் சாமியா எந்த நிலை நினைச்சாலும் எதை செஞ்சாலும் அந்த இடத்துல சிவசிந்தனையிலேயே தான் இருக்கணும். அதுதான் ஆகாமியம் பலனுக்கு வராது. வழிக்கு வீடின் திருப்பெயர் அல்லால் மற்றொன்றும் நான் அறியேன்னார். அகஸ்மாத்தான் நம்ம செய்வோம், நம்மளே அறியாம ஒரு கர்மம் செய்து கொண்டிருப்போம். எப்பொழுதும் சிவசிந்தனை நமக்கு இருக்காது, ஆனா பயிற்சியில கொண்டு வரணுங்கிறார். வழிக்கு விழுந்தும் போது அம்மா விழக்கூடாதான், சிவ 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 சிவன்னு விழணுங்கிறார். அப்படி பயிற்சி கொண்டு வாங்கிறார். வழிக்கு வீழ் என் திருப்பெயர் அல்லால் மற்றொன்று நான் அறியேன், பழைப்பனாகிலும் திருவடி பழையேன். காஞ்சிபுரத்துல அம்மா பூஜை பண்றா, சிவபூஜை. சிவபூஜை பண்ணி பாதிலே சாமி வந்துட்டாரு, பூஜை பண்றதுக்கு முன்னாடி சாமி வந்துட்டாரு, கட்டி பிடிச்சாரு, சாமி தோட்டிட்டாரு. இப்போ உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அம்பாள் நடுங்கிறாங்க. ரெண்டு விஷயம், சாமி நான் எங்க பூசை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீங்க எப்படி வந்து கேட்குறாரு, அதுக்குள்ள எப்படி வர வாங்க முடியும், நீ கொடுத்த ஆகமத்தில் அப்படி வாங்க சொல்லலைங்கிறார். நீங்க கொடுத்த ஆகமத்துப்படி தான் உங்களை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சூர்யாதி சண்டாந்தம் சிவ பூஜை, சூரியன் தொடங்கி சண்டரில் முடிக்கணும். சண்டா பூஜை முடிச்சாதான் சிவ பூஜை நிறைவாகும். நான் பாதி இப்பதான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டு ஏன்னா எப்படி வந்தா வாங்குறது? அதெல்லாம் முடிவா, நீ பூசை நம்பால் எப்பொழுதும் முடிவதில்லை. அப்புறம் என்ன வரங்கள் அப்படின்னு சாமி வரம் கொடுக்குறேன். சரி, அப்போ முதல்ல வரைகிறேன், நான் பூசை முடிந்ததாக முதல்ல நீ வர முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அடுத்தது கேட்கிறா, இந்த காஞ்சிபுரத்துல நான் உன்னை பூசை பண்ண கஷேத்திரத்துல உன்னுடைய திருவடி பிழைத்தது என்கின்ற ஒரு குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு அந்த அறத்துல தான் நீ கணக்கு வைக்கணும், அந்த வரத்தை என்ன கொடுங்க கேட்கிறார். அம்பாள் அப்படி சாமிட்டு வர வாங்குறான். காஞ்சிபுரத்துல எந்த தப்பு பண்ணினாலும் அது எதுலதான் வர வைக்கப்படுமா? அறம் செஞ்சதா வர வைக்கப்படுமா? எதை தவிர்த்து? திருவடி பழைத்ததை தவிர்த்து. சிவபெருமான் கடவுள் இல்லை, சிவபெருமான கும்பிடுறது இல்லை, சிவபெருமான மறந்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் அவர் தப்பு பண்ணானா அந்த தப்பு மட்டும்தான் தப்புன்னு நீ கணக்கு பண்ணணும். வேற எந்த தப்பு பண்ணாலும் நீ இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, தப்புன்னு கணக்கு பண்ணவே கூடாதுன்னு வர வாங்குறாங்க. அப்ப இது என்னதான் எல்லாமே என்ன பிரதானமாகுது? சிவ சிந்தானை, சிவ சிந்தானை, சிவ சிந்தானை. எங்கேயுமே பெருமானை நினைத்தல், பெருமானை நினைத்தல், பெருமானை நினைத்தல், பெருமானை நினைத்தல், பெருமானை முன்னிட்டு கொண்டே இருத்தல். அப்ப நம்ம எந்த காரியம் செய்யறோங்கிறது இங்க பிரதானம் கிடையாது.
சிந்தனை என்ன இருக்குங்கிறது தான் இங்கே பிரதானம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் சண்டேசனான புராணத்தை பாருங்க, சாமி சிவோகம் அவனில் பூசை பண்ணிட்டு இருக்கார் நாயனார். மண்ணை குவிக்கிறார். தழைத்தது ஒரு ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி அடைத்தங்கே ஆவின்பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு பிழைத்த தன் தாதை தாளை பெருங்கொடு மழுவாள் வீச குழைத்ததோர் அமுதமீந்தார் குறுக்கை விரட்டனார் என்னார் அப்படி. அப்போ லிங்கத்தை கூப்பிட்டு சாமி ஆவாகனம் பண்ணி பூசை பண்றார், அபிஷேகம் பண்றார். சிவாகம் பவன் இருக்கார். அவங்க அப்பா வந்து திட்டுறான், என்ன மண்ணில் கறந்து ஊத்திட்டு இருக்க? சிவலிங்கனே தெரியல அவனுக்கு. அதனால தான் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன்னு பெரிய புராணம். நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அவன்கிட்ட. சண்டேசனான பத்து கொடுத்ததுனால நல்ல கண்பான், சிவ பூஜைனா என்னன்னே தெரியாதனால தீய கண்பமும் அவனுக்கு இருக்குங்கிற. இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன். பாம்பு மாதிரி வேண்டாம், பாம்பு மணியும் கொடுக்கும் விஷத்தையும் வச்சிருக்கும். சண்டேசனாரையும் பெற்றெடுத்தாரு. இப்போ சிவ பூஜைக்கு இடையூறு என்னன்னா அதான் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன். அழகான ஊமை காட்டினார் இந்த இடத்துல சேகராசாமி. அவன் வந்து திட்டுறான், என்ன பாலை கறந்து மண்ணில் ஊற்றிட்டு இருக்க? கேட்கல, அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு. சொல்றது காதல இல்லையா? காதல. பக்கத்தில் ஒரு பெரிய கழி இருந்துச்சு. கொடிதான் மொழி கூடி கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான். உனக்கு அறிவு இல்லையா? அது இல்லையா இது இல்லையா? பாலை எடுத்து கீழே ஊற்றியா போவியா வருவியான்னு காதலே வாங்கல. என்னன்னே தெரியல அவருக்கு. சிவச்சிந்தனையில மட்டும்தான் இருக்காங்க. அங்க ஒரு கோல் இருக்குது. கோல் எடுத்து முதுகில் புடைப்ப முதுகில் அடிக்கிறான். அப்பவும் அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கு. சிவசிந்தனையில அது விலகவே இல்லை. சரி என்ன பண்றது? இப்ப இந்த பூஜையிலேருந்து அவனை விளக்கணும், அதுக்கான வேலையை பார்க்குறான். ஞானசம்பந்தர் ஒரு கருத்து சொல்றாரு, சேக்காரசாமி வேற கருத்து சொல்றாரு. சேக்காரசாமி என்ன சொல்றாரு, பார்க்குடங்களை ஏத்தனார் அப்படின்னு இருக்கும். ஞானசம்பந்தர் வேற சொல்றார், தாதை தான் பண்டு முடிமேல் செல்ல அறவெட்டிட. அவன் சிவலிங்கத்தை சிதைச்சான்னு சொல்றாரு ஞானசம்பந்தர். சிவலிங்கத்தையே காரணம் வச்சிருக்கான். அது சொல்ற அஞ்சு சேக்கார் சாமி பானையை எத்தலாகிறாரு இல்லையா? ஞானசம்பந்தர் என்ன சிவலிங்கத்தையே அவன் சிதைச்சான். அதான் தாதை பண்டு முடிமேல் செல்ல, சிவருமான முடிமேல கால விட்டுறான். அவன் பார்த்தார் இல்லையா? பார்த்தார். தெரியாம விட்டுனாரா? இல்ல, தெரிஞ்சுதான். அப்பா தான். அப்பா அப்பா என்ன பண்றது சொல்லு, சரி போய் தொலை, என்ன போலாம், அப்பா தான் தெரிஞ்சுதான் விட்டுறார். அதுக்காக தான் பார்க்கிறாருங்கிறார். யாருன்னா பார்த்தார். மருங்கு கிடந்த கோளே, அவன் அடித்து கீழே விட்டார் பாருங்க அந்த கோளு. மருங்கு கிடந்த கோளே அர்ச்சனையில் இடையூறு அகற்றும் படையாக. அஸ்திரமந்திரம் சொல்றாரு. அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லிப்போம். அது என்னது? நம்மளுடைய இடையூறுலாம் நீக்கும். அது இந்த காரைக்காலில் ஞானசம்பந்தருடைய பயணத்தை வந்து தடை பண்றாங்க புத்தர்கள்லாம். அப்போ எங்களை வென்றல்லவோ சின்னங்களை ஊதுதுன்னு கேட்டான். உடனே கோவம் வந்துட்டு, சரணா சம்பந்த சரணாலே இருக்கு, எங்க சாமியை வாதத்துக்கு கூப்பிடுங்க வேறான்னு சொல்ல, அதுக்காக அவருடைய பல்லக்க வந்து மறைப்பீங்களா அப்படின்னு சொல்லி உடனே பாடினார். வித்தக நீரடிவாரதம் எந்துயர்த்திற்கும் அத்திரமாவன அஞ்சொழுத்துமேனு இந்த அஸ்திர வாக்கு சொல்லி பாடினார். உடனே இடி விழுந்தவன் செத்து போனாங்க. அப்பேற்பட்ட மந்திரம் அந்த அஸ்திர மந்திரம். இந்த அஸ்திர வாக்கு, அந்த அஸ்திரம் மருந்து கடந்த கொலை எடுத்து விட்டேறிஞ்சாரு. அப்படியே மழுவா மாறிச்சு, அவன் காலை வெட்டுச்சு, அவன் செத்து போனான். சாமி பிரத்யட்சமாகிறார். மருங்கு கிடந்த கோளை இடையூறு அகற்றும் படையாக இருந்தோன்னு சாமி பிரத்யட்சமாகி என்பொருட்டு இன்றதாதை தான் இருந்தார். இனி உமக்கு அடுத்ததாதை நாம் அங்க தேவிலிய திகழ்தக்க வேள்வியெல்லாம் சிதைத்தானை உதைத்த வந்தன் திறம் கொண்டானே அப்படின்னா. அப்போ சிவசிந்தனையில இருந்து செய்வது மட்டும்தான் என்ன அறம். இதுக்கு இன்னொரு கருத்து, அது மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். தண்டியடிகள் நாயனார் புராணத்துல ஒரு அற்புதமான கருத்து. தண்டியடிகள் நாயனார் அவரு கீழே குளத்தை ஆக்குபை பண்ணிட்டான். எல்லாம் சமணெல்லாம் திருவாரூர் கோயில்ல ஆக்குபை பண்ணிட்டான். அந்த நேரத்தில் இவர் எப்படியாவது நமக்கு அது நம்மளால முயற்சியை பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கயிறெல்லாம் சின்ன சின்ன கழியெல்லாம் நட்டு கயிறை கட்டி மேலே வந்து கண்ணு தெரியாமலே ஒரு சின்ன பாண்டு கட்டி வச்சுக்கிட்டு ஒரு மம்டி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கீழே போகிறாரு. ஒரு குட்டு மண்டி அது போடுறது, அப்படியே கண்ணை போடுறதுட்டே வராது, அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அது 5 வேலி. திருவாரூரில் கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கவேலியில் ஓடை 5 வேலிப்பாங்க. ஒரு வேலிங்கிறதே 9 ஏக்கர் நினைக்கிறேன், 7 ஏக்கர் நினைக்கிறேன். ஒரு வேலி 7 ஏக்கர். அப்போ 5 வேலிங்கிறது 35 ஏக்கர் அந்த குளம். அந்த 35 ஏக்கர் குளத்தை ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் தூர் வர முடியுமா? அதை பார்த்து சமணெல்லாம் சிரிக்கிறான். என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அது கேட்குறான், பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் தத்துவவாதம் பண்ணுகின்றான். நீ கீழே மண்ணை தோன்ற, மம்முட்டி போட்டு வெட்டுற, கீழே இருக்கக்கூடிய புழு பூச்சி எல்லாம் வருந்தோம். இது அறத்தினால விளக்கப்பட்ட செயல். எந்த உயிரையும் யாரும் துன்புறுத்தக்கூடாது. அதனால இது நீ செய்யாதேங்கிறான்.
புரிஞ்சுங்களா? தத்துவ ரீதியா வரான். இப்போ அதை சொல்ற, மண்ணை கல்லில் பிராணி படும் வருத்த வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். கல்லுதெல்லாம் தோன்றது, மண்ணை கல்லில் பிராணி படு வருத்த வேண்டாம் அப்படின்னு உடனே அது சாமி சொல்றார். கண்டியடிகள் நாயனார் கண்டு தெரியாத சொல்றாரு, திருவிழிகால் லட்சுமி கடாட்சம் இல்லாதவனே, அறிவு இல்லாதவனே, படிப்பு இல்லாதவனே என்ன வேணாலும் வச்சு கொண்டுட்டான். சமணர் சொல்றாரு, திருவிழிகால் பூசும் நீர் சாந்தம் என கொள்ளும் புறானுக்கு ஆகும் பணிகள் ஆசையில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு அப்படின்னு கேட்கிறார். எந்த கடவுள் எல்லா சாமியும் சந்தனம் சாத்திக்கும், ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் சந்தனம் என்னதுதான்? திருநீர் தான். திருநீர் தான் உடம்பெல்லாம் பூசிக்கிறான். பூசும் நீர் சாந்தம் என கொள்ளும் புறானுக்கு, சிவபெருமான் அவனுக்கு ஆகும் பணிகள், அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பணியானது ஆசையில் நல்ல அறமாவது. அறம்னா குற்றம் உண்டு, ஒரு பக்கம் உண்டு, ஆனாலும் கூட சிவபெருமானை முன்னிட்டு கொண்டக்கூடிய அறத்துக்கு என்ன கிடையாதான்? குற்றமே வராதான். ஆசையில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இது பெரிய புராணம். அப்போ அறம்னா என்ன? சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய புண்ணியங்கள் மட்டுமே அறம். மற்றதெல்லாம் என்ன கிடையாதுட்டாரு? அறம் இல்லை. அப்போ சிவசிந்தனை ஆகமத்துல சொல்லப்பட்ட சிவபுண்ணியத்தை முன்னிட்டு கொண்டு செல்வதுதான் அறம் என்பதுதான் இங்க தீர்ப்பு. அதனாலதான் இங்க அப்ப ஞான முத பாட்டு இன்னைக்கு தொடக்கத்திலே ஒரு பாட்டு திருநாகேஸ்வரர் தேவாரம்னே ஒன்று சொன்னேன். அதோடைய கருத்தை மட்டும் பாருங்க, சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுகின்றேன். துறந்தானை அறம் புரியா துரிசருதம்மைன்னார் அப்பர் சாமி திருவாக்கு. அறம் செய்யாதவர்கள் சிவபெருமான் என்ன பண்ணுவாராம்? துறந்துருவார். தர்மப்படி நடக்காதவன சாமி விட்டுறார். சரி, அப்ப அறம்னா என்ன? அஞ்செழுத்தும் வாய்நவில வல்லோர்க்கு என்றும் சிறந்தானே இல்லையா? அப்போ அறம் செஞ்சாலும் அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? திருவைந்தெழுத்து, அஞ்செழுத்து, ஆரணம், ஆகாமம் எல்லாமே. அப்ப சிவசிந்தனைன்னு ஆகுது. அப்போ சிவசிந்தனையில இருந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களே என்னது? அறம். அதனாலதான் அறம்புரி செங்கோல் அரசன் அப்படின்னு ராஜாவை, நாயன்மாருக்கு உதவி பண்ண ராஜாவை சேக்காடு சாமி காட்டுகின்றார். எது அறம்னா அடியார் வழிபாடும் சிவ வழிபாடும் தான். அதனால தான் இன்றைய அந்த முதுமொழி மேல் வைப்பு பாட்டில் பாருங்க என்ன இருக்குன்னா, இன்னும் பாட்டே நான் படிச்சே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏயா எல்லா கருத்தையும் சொல்லிட்டு இப்போ பாட்டுக்குள்ள போய் பொருத்தி பார்த்துக்க போறோம். அவ்வளோதான், அதோட நிறைவு பண்ண போறோம். முதுமொழி மேல் வைப்புல பாட்டை பாருங்க, 10வது பாட்டு. தண்டிக்கு அருள் புரிந்து தக்கன் திறம் அறுக்கும் அண்டர் பெருமான் அருளும் ஆகமத்தில் கண்ட அறத்தில் ஊங்கு ஆக்கமில்லை அதனை மரத்தில் ஊங்கு இல்லை கேடு. திருக்குறள் என்னது இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள்? அறத்தில் ஊங்கு ஆக்கமில்லை, அறவழியில் நடக்கிறது தான் ஆக்கம்னார். எது கேடு? அறத்த வழியில் நிற்காதுன்னார். சரி, இப்போ அறம் எதுன்னு கேட்டான். அதானே தொடக்கத்தில் நான் சொன்னேன், அறவழியில் நடக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அறம் எதுன்னு எப்படி சார் கன்க்ளூட் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த பாட்டுடைய பாட்டை பாருங்க. தண்டிக்கு அருள் புரிந்து, தண்டிங்கிறது சண்டேச நாயனார். சண்டேச நாயனார் தண்டியாருக்கு அருள் செய்தார் தலைவராப்பாடியாருன்னு அப்புறம் சாமி ஆக்குறது. தண்டினாலும் சண்டேச நாயனார் குறிக்கும். தண்டிகள் நாயனார் இல்லை, இந்த இடத்துல தண்டி தான். இந்த இடத்துல தண்டின்னு பாட்டாரு. இன்னொரு புறமான உங்களுக்கு சொல்றேன், சண்டேச நாயனார் சண்டின்னு சொல்றது போல தண்டின்னு சொல்லலாம். இதற்கு ஆப்பாடி தேவாரத்தில் அப்புறம் சாமி தண்டியாருக்கு அருள் புரிந்தார் தலைவராப்பாடியார் என்னார். அந்த தண்டிங்கிற தண்டிகள் நாயனார். இந்த இடத்துல தண்டி சொல்றது சண்டேச நாயனார். தண்டிங்கிற சண்டேச நாயனார் இந்த இடத்துல கொடுக்குது. ஏன்னா எது சொல்லுவாங்க, ஆப்பாடியே சண்டேச நாயனார் வழிபட்ட ஸ்தலம் தான். திருப்பனந்தாள் பக்கத்துல தான் இருக்கு, செங்கலூர் பக்கத்துல இருக்கு. அங்க சொல்ற தண்டியாருக்கு அருள் புரிந்தார் தலைவர் ஆப்பாடியார், அது சண்டேச நாயனார் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல தண்டிங்கிறது சண்டேச நாயனார். அப்போ அவருக்கு தப்பு பண்ணார், ஏன்னா பிரமாணம் தானே. பிரம்மகத்தி செஞ்சாரு, அவருக்கு அருள் கொடுத்துட்டாரு. வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தை செஞ்சான், ஹோமம் பண்ணான், தக்கன் சிரம் அறுக்கும் அறத்து ஆட்டுதலை வச்சுட்டாரு. அப்போ அண்டர் பெருமான் அருளும் ஆகவம். அண்டர் பெருமான் சிவபெருமான், அவனுடைய சட்டம் என்ன? சிவசிந்தனையில செய்யறது மட்டும்தான் அறம். அதுக்கு சொன்னது என்ன? ஆகமம். அப்போ ஆகமம் சொன்ன அறத்தின் உங்கு ஆக்கம் இல்லைன்னு கொண்டுதறி பொறுக்கிறாரு பாட்டை. அப்போ அறம்ங்கிறது என்னவா? சிவசிந்தனை. ஆகமத்தில் எது சொன்னது? அதுதான் சிறப்பு நூல்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்க, நாயன்மார் எல்லாத்தையும் பாருங்க. மனைவியை அர்த்தம் கூட அனுப்பலாமா? ஒருத்தர் அனுப்புனார், அவர் நாயன்மாரை கும்பிடுறோம். பிள்ளையை வெட்டிக்குள்ளே சாப்பாடு போடலாமா? வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? மனைவியை கையை வெட்டுறாங்க, மனைவியை மூக்க வெட்டுறாங்க, காதை இருக்கிறாங்க இல்லையா, நாக்க பிடிச்ச இருக்கிறாங்க. எல்லாமே சிவப்பணி தான், சிவசிந்தனை. அதான் சொன்னார், பூசும் நீர் சாந்தமன கொள்ளும் புராணுக்கு ஆகும் பணிகள் ஆசில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்குன்னு சொல்லி புராணமோ சாஸ்திரமோ தேவாரமோ
சிவாகமும் எல்லாமே எதை அறம்னு காட்டுகிறது? சிவ வழிபாடு ஒன்று மட்டும்தான் அறம். பெருமானை முன்னிட்டு கொண்ட சிந்தனையே அறம். அறத்துல அப்படிங்கிறது புக்கில் உள்ளது ஒரு அறமா இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதமான இல்லைங்கிற அறமா இருக்கலாம். ஆனால் எதுதான் அறம்? சிவச்சிந்தனையில் இருப்பது மட்டும்தான் அறம். அதைத்தான் ஆகமம் சொன்ன அறம். அந்த அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை என்று சொல்லி அந்த முதுமொழி மேல் வைப்பு நிறைவாகிறது என்றோட இந்த அமர்வினை நிறைவு செய்கிறோம். புரிஞ்சது இல்லையா என்ன சொன்னாங்க? திருச்சிற்றப்ப நிறைவுபட்டும் திருச்சமூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி அந்த வார்த்தை இருந்த வாழி என்பது வாழி பெற ஆரம்பிச்சிட்டேன். நன்றி நன்றி.